அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து கார்த்திக் பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு தென்னந்தோப்பு. ரோட்லேருந்து 30 அடி தடங்க, நம்ம தோட்டத்துக்கு மட்டும்தான் போகக்கூடிய தடம். 30 அடி தடம் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஃபென்சிங் இருக்குது, காட்டை சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குது. ஊரடி தோப்பாக வந்திருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான தோப்பு, நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்டு தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு ஒரு சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த தோப்பில் என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த தோப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்குதுங்க. தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசான தென்னை மரம். நல்ல காப்பில் இருக்கக்கூடியது, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. தென்மேற்கு பருவமழை சூப்பராக ஒரு 3 மாதம் பெய்யக்கூடிய ஏரியாங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிணறு எல்லாமே 30 அடியில் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. 2 மழையுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை நல்லா கிடைக்கும், தென்மேற்கு பருவமழை சூப்பராகவே கிடைக்கும். அதனால் தண்ணி பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியது கிடையாதுங்க. ஒரு போர் போட்டிங்க அப்படின்னா 200 அடியில் உங்களுக்கு சூப்பரான தண்ணி வந்துடும். ஸோ அந்த வேலையும் உங்களுக்கு இங்கே கிடையாது. ஏன்னா இந்த தோப்புக்குள்ளே ஒரு போர் ஏற்கனவே இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே நீங்கள் தோப்புக்குள்ளே செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா ஃபுல் ஃபென்ஸ் பண்ணி நல்ல சூப்பராக பராமரித்து வச்சுருக்காங்க. இதில் மொத்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கர் 15 சென்ட் வருதுங்க. இந்த 1 ஏக்கர் 15 சென்ட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னை மரம் தான் இருக்குது. 1 ஏக்கர் நல்ல காப்பு மரம் இருக்குது. அந்த 15 சென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி தடம் இருக்குதுங்க. அந்த தடத்தில் 2 சைட்லேயுமே அதுலேயும் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. இந்த 1 ஏக்கரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1500 தேங்காய் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் விழுகும். உங்களுக்கு மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு மரம் கேப் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லபடியாக காப்பு காய்க்குங்க. நல்லா ஒரே அணி நீட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த தோப்புக்குள்ளே எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தோப்பு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை இங்கேயே இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த தோப்புக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. போர்வெல் இருக்குது. நீங்கள் ஒரு இபி சர்வீஸ் வாங்கிக்கலாம், இல்லாட்டி சோலார் போட்டுக்கலாம். சோலார் அப்படிங்கிற போது நம்ம இமீடியட்டாக போட்டுக்கலாம். இபி சர்வீஸ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 ஏக்கருக்கு நம்ம இபி கனெக்ஷனே தேவை கிடையாது. ஒரு சோலார் போட்டோம்னாலே போதுங்க. இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 1 ஏக்கர் 15 சென்ட்டும் சேர்ந்து ஃபைனலாக 80 லட்சம் ரூபாய் கேட்குறாருங்க. இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு லேண்டே கிடையாது. அது தோப்பு, தார் ரோடு ஃபேஸு, தனி தடம், 30 அடி தடத்தில் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ரேட்டு கிடையாது. இந்த லேண்டை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக விசிட் பண்ணலாம். இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளக்கல்லேருந்து 8 கிலோமீட்டர் மேற்க வந்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் இருக்குதுங்க. ஜமீன் காலியாபுரம் ஏரியாவில் இந்த லேண்டு வந்துடுதுங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, செம்மன் ப்ராப்பர்ட்டி, அப்படியே தார் ரோடு ஃபேஸில் இருக்குது. வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.